நம்ம சிவாய மகாபெரிவா துடிகளே சரணம். மைண்ட்ஸ்பியர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். முதல்ல அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறேன். 2025 எல்லாருக்குமே மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு பொறி இருக்கும். ஆனால் அதை நோக்கி நம்ம பயணப்படுறோமான்னு கேட்டோம்னா நம்ம செய்கிறது இல்லை இல்லைங்களா? ஏதோ ஒரு தடைகளோ இல்லை நம்மளால் முடியாதுங்கிற எண்ணமோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸோ ஏதோ ஒன்று நம்மளை முட்டுக்கட்டை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்குது பின்னாடி இல்லைங்களா? இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத நம்ம அப்துல் கலாம் ஐயா ஒரு அழகான வழியில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால் நிறைய சொல்லியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ்க்கு. இன்றைக்கி நானும் அதை தான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திருக்கிறீங்கல்ல, ஒரு 7 நாள் மட்டும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் உன் மைண்டில் கொஞ்சமாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸை நீ பிடிச்சிக்கிட்டேன்னா அதுக்கடுத்து உன் வாழ்க்கை சும்மா என்ன சொல்கிறது, ஒரு குதிரை ரேஸ் தான், போய்கிட்டே இருப்பேன், நான் ஸ்டாப்பாக போவேன், உன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க. அவங்க என்ன கோட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம் சரிங்களா? ஒரு 5 சென்டென்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் கிடையாது சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் தி பெஸ்ட், அவ்வளோதான். உங்கள் மைண்டு என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஐ ஆம் தி பெஸ்ட், ஐ ஆம் தி பெஸ்ட், இது மைண்ட் சொல்லணும். செகண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஐ கேன் டூ இட். யார் உங்ககிட்ட உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னாலும் அதை நீங்கள் காதில் வாங்கக்கூடாது சரிங்களா? அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் லிசன் பண்ணுங்கள். உன்னால் முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் காதில் வாங்கக்கூடாது. உங்கள் மனசு என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஐ கேன் டூ இட், அவ்வளோதான் யோசிக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் செய்யணுன்னா நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சர்க்கிள் வந்துடும் இல்லையா? அப்போ அதுலேருந்து நம்மளை கை தூக்கி விடுறதுக்கு கடவுள் வேணும் இல்லையா? கடவுள்னு நினச்சா கடவுள், இல்லைன்னா பிரபஞ்சம்னு நினச்சோம்னா பிரபஞ்சம் இல்லைங்களா? அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. இதை மைண்டில் சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்து ஐ ஆம் ஏ வின்னர். கடவுள் நம்ம கூட வந்துட்டாங்க, பிரபஞ்ச சக்தி நம்மக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம தானே ஜெயிப்போம். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஆம் ஏ வின்னர், ஐ ஆம் ஏ வின்னர், இதை மென்ஷன் பண்ணணும், இதை சொல்லணும். அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறீங்க இல்லையா காலையில், அப்போது அந்த நாள் ஃபுல்லாக நம்ம நாளாக இருக்கணும் அப்படின்னா, டுடே இஸ் மை டே, அவ்வளோதான். டுடே இஸ் மை டே. இதை ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஒரு தடவை சொல்லுங்கள். ஐ ஆம் தி பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. எவ்வளோ நேரம் இருக்க போகுது? இதை தினமும் 2 நிமிஷமோ என்னமோ அதை சொல்லு. ஒரு வாரம் நீ தொடர்ந்து சொல்லு. சொல்ல முடியலையா, ஒரு பேப்பரில் எழுதி நீ எங்கே தூங்குறியோ அதுக்கு முன்னாடி ஒட்டு, இல்லை உன் நோட்டு புக்கு எதில் வேணாலும் ஒட்டி வை. நீ பார்க்கும்போதெல்லாம் அந்த சென்டென்ஸ் உன் கண்ணில் படணும். அப்போது இது எல்லாத்தையும் எடுத்துக்கும். அப்போது நீ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிப்ப அப்படின்னா, சேஞ்ச் ஆக ஆரம்பிப்ப. உன் மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். நீ எதை நோக்கி பயணப்படணும், நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக உன்னால் முடிவெடுக்க முடியும். ரொம்ப எளிமையான வழி. நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன விதையை போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. எல்லாருக்கும் நீங்கள் ஜெயிக்க அடுத்த வருஷம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஆண்டாக எல்லாருக்கும் அமையறதுக்கு திரும்பவும் ஒரு தடவை நம்ம அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பார்க்குறவங்க இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.